சஹாபாக்கள் என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் போட்டி போடுவார்கள். அல் குர்ஆனிய வசனங்கள் இறங்கினால் அதனை தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வசனம் சஹாபாக்களுடைய உள்ளங்களை புரட்டி போடுகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற ஒற்றை வசனம் சஹாபாக்களுடைய உள்ளங்களை புரட்டி போடுகிறது. தஃசீரிய உலமாக்கள் அல் பிர் என்பது இங்கு அல்லாஹ் சுவனத்தை தான் நாடுகிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு வசனம் சஹாபாக்களுடைய உள்ளங்களை புரட்டி போடுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த வாசகத்தை செவியுற்றதும் அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு தோட்டம் பைருஹா என்ற தோட்டத்தை பலர்கள் பலவிதமான விலைக்கு கேட்டபோதும் அதை கொடுக்காமல் அழகு பார்த்தவர் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஒற்றை வசனம் அவருடைய உள்ளத்தை மாற்றி போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த தோட்டத்தை அவர் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறார். இதற்கான முதன்மையான காரணம் அவருடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வுகள் ஈமானுடைய உள்ளத்தில் இருந்ததால்தான் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார். இன்று நாம் ஈமான்களை பற்றி பேசுகிறோம், அது நம்முடைய நடைமுறையில் கிடையாது. வெறுமனே நாவினால் மாத்திரம் ஈமானை பற்றி பேசுகிறோம். அன்றைய காலத்து சஹாபாக்கள் ஈமான் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததன் வெளிப்பாடு, அதை அவர்கள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.